அடிச்சு சார். லாஸ்ட் லெக்ல 7 வின் பண்ணிருந்தா ஜாக்பாட் எண்ணிட்டு சார். சாப்டரே மாறி போயிருக்கு சார். என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை சார். மருந்துக்கு வச்சிருந்த பணத்தை ஜாக்பாட் ஆடிட்டேன் சார். ஜாக்பாட் மட்டும் அடிச்சிருந்தேன் என் ஒய்ஃபுக்கு அமெரிக்காவில் வைத்தியம் பார்த்திருப்பேன் சார். இப்ப ஜாக்பாட்டும் போச்சு, என் பொண்டாட்டி உயிரும் போயிடும் சார். ஒரு 10 rupees இருக்குமா சார்? ஜஸ்ட் 10 rupees மருந்துக்கு. நீங்க கழுத மேல பணம் கட்டினாலும் ஜெயிக்கணும் சார். God bless you. இப்பெல்லாம் உங்க பாட்டியே கேட்க முடியறது இல்லையே, ஏன்? இருந்த ஒரே ரசிகையும் என்னை விட்டு போறாங்களே. இல்ல, என்னைக்கு நான் உங்க ரசிகை தான். பெரும் ரசிகை தான். உங்க நெத்தியில பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் கல்யாண ரிசப்ஷன்ல நீங்க விகட கச்சேரி பண்ணணும். அது ரசிகையின் விருப்பம். ஓகே ஓகே. அதுவே உங்களுக்கு அரங்கேற்றமா இருக்கட்டுமே. மங்களமும் அதுவா தான் இருக்கும். எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். இப்போ வீட்டிலே கிடக்க வேண்டிய விதவை பெண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்காமே. வீட்டுக்கு பெரியவன் நான் என்ன செத்தா போயிட்டேன். ரேஸுக்காக பெங்களூர் வரைக்கும் போயிருந்தேன். நான் திரும்பி வர வரைக்கும் பொறுத்துக்க முடியலையோ. இந்த வீட்டு சீர்திருத்தவாதிகளுக்கு விதவா விவாகம். சரி இருக்கட்டும். வீட்டுல நான் ஒருத்தர் இருக்கனா இல்லையா? ஆல்ரெடி ஆம்பளை கேவலம் பொம்பளை பேர பத்திரிகை அச்சாரு. குமாரி கவிதா இன்வைட். எனக்கு அப்புறம் பிறந்தவனா நான் இன்வைட் பண்றதா பத்திரிகை போட்டானா குடி முடிக்க போயிடும். பத்திரிகை டாப்ல என் பேர் போட வேண்டாம். ஆனா தங்கள் வரவை அன்புடன் எதிர்பார்க்கும் அப்படின்னு போடுற இடத்துல அது என் பேரை போட்டுக்கலாம் இல்லையா? இதத்தான் நானும் அப்பவே சொன்னேன். அப்ப 4 எடுத்துடி மூர்த்தி. பேர்ல என்னப்பா இருக்கு? நீயே கிட்ட இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி கொட. அப்படி நீங்க நினைச்சிருந்தா பத்திரிகளை என் பேரை போட்டு இருக்கணும். உன் பேரை போட இது என்ன சாராய கடை திறப்பு விழாவா? கவிதா, பொம்பளை நீ சம்பாதிக்கிறேங்கிற திமிர்ல பேசுற. இல்ல பிரதர், இல்ல, ஆம்பளை நீ சம்பாதிக்கலேங்கிற அவமானம். அதான் இப்படி பேசுற. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. நான் ஒரு விகட கவி. இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு. அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே ஆண் கிளி 2 உண்டு, பெண் கிளி 2 உண்டு, அங்கேயும் ஆசை உண்டு. அதில் ஒரு பெண் கிளி, அதனிடம் ஆண் கிளி, 2க்கும் மயக்கம் உண்டு. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று.
இந்த தந்தைகள் சந்தோஷம் பாடுதம்மா. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. கன்றோடு பசு வந்து கல்யாண பெண் பார்த்து வாழ்த்தொன்று கூறுதம்மா. கான்வென்ட் பிள்ளைகள் போல் வந்த முயல்கள் ஆங்கிலம் பாடுதம்மா. பண்பான வேதத்தை கொண்டாடும் மான்கள் மந்திரம் ஓதுதம்மா. பண்பான வேதத்தை கொண்டாடும் மான்கள் மந்திரம் ஓதுதம்மா. பல்லாக்கு தூக்கிடும் பரிவட்ட யானைகள் பல்லாண்டு பாடுதம்மா. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. ஒரு கிளி கையோடு ஒரு கிளி கை சேர்த்து உறவுக்குள் நுழையுதம்மா. உல்லாச வாழ்க்கையை உறவுக்கு கொடுத்திட்ட ஒரு கிளி ஒதுங்குதம்மா. அப்பாவியான் கிளி தப்பாக நினைத்தது அப்போது புரிந்ததம்மா. அது எப்போதும் கிளி அல்ல கிணற்று தவளைதான் இப்போது தெரிந்ததம்மா. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்று. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. ஆச்சரியமா இல்ல? பாவம் கவிதா காதல ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறவ அவ. அவளுக்கு இப்படி ஒரு ஏமாற்றம். காசு பணம் திருட்டு போலாம், பட்டாபட் காதலும் திருட்டு போலாமா? அம்மா நான் நினைக்கிறேன் சிலைக்கு ஒரு ரோகா இருக்கணும். கவிதா அவ காதலிக்கிற மாதிரி நடிச்சு அவ தங்கிக்கு வலை வச்சிருக்கான். இல்லன்னா இந்த ரூமுக்குள்ள நாங்க வர்றதுக்கே பயப்படுவோம். நமக்காக அக்கா விட்டு கொடுத்துருக்காங்க இந்த ரூமை. இன்னைக்கு இந்த ரூமை மட்டும்தான் விட்டு கொடுத்துருக்காங்களா? வேற என்ன விட்டு கொடுத்துருக்காங்க? இந்த கட்டலும் தான். பாரதி, மாப்பிள்ளை கிட்ட சொல்லுமா, இன்னும் ஒரு வாரம் தங்கிட்டு அப்புறமா போலாம். அவருக்கு என்னம்மா, அரண்மனை மாதிரி வீடு தாம்பரத்துல இருக்கு, பத்தாக்குறைக்கு ஹாலிடே ஹோம் வேற. அவரே இந்த வீட்டுல தங்கணும். எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. எனக்கு இருக்கு.
வைஃபை கூட்டிக்கிட்டு அவருடனே புறப்படலாம். இன்னும் உன் கோபம் தீரலன்னு நினைக்கிறேன். அதான் அப்படி உத்தரவு போட்டேன். அது என் உத்தரவு இல்ல, வேண்டுகோள். நாளைக்கே நாங்க தாம்பரத்துக்கு போயிடணுங்கிறியா? ஆமா, கட்டில் சத்தம் என் காதுல விழாத தூரத்துக்கு போயிட்டா சரி. நானும் ஒரு பெண் தான், துறவி இல்ல. ஆபீஸ்ல வந்து சந்திக்க கூடாதுன்னு முன்னாலேயே சொல்லி இருக்கேன். சந்திச்சு ரொம்ப நாளாச்சேன்னு தான் வந்தேன். நீங்க என்னை விட்டு விலகி போறதா நான் நினைக்கிறேன். நீதான் விலகி நிக்கிற, பக்கத்துல வந்து உட்காரே. விளையாட்டு இருக்கட்டும், நம்ம கல்யாணத்தை பத்தி பேசி ஒரு முடிவு எடுக்கணும். கல்யாணமா அப்படின்னு நீதான் சொல்லுவேன். எஸ் சந்திரசேகர் ஹியர். ஹலோ. எஸ் எஸ் மறப்பேனா? என்ன இன்னைக்கு மேலதிகாரி கிட்ட பேசுற மாதிரி எஸ் எஸ்ங்கிறீங்க? எஸ் எஸ் புரியுது. யாரோ பக்கத்துல இருக்காங்க, நேரங்காலம் தெரியாம கழுத்த இருக்கிறாங்களா? ஆமா, அப்படித்தான் இருக்காங்க சில நேரங்களில் சில மனிதர்கள்.